Edward. நான் தான் Edward. And sorry for not uploading the video and கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், நிறைய பேர் முட்டாளான டாபிக் பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலேஸ் லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. அண்ட் உங்கள்கிட்ட நான் கேட்குறதெல்லாம் ஒன்லி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அவர் சேனல். ஏன்னா உங்கள் மூலிமா நிறைய பேர் நம்ம சேனல் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் பெருமை தான், அந்த ஒரு சின்ன அல்பாசையோட உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஸோ கார்டிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாயாஜாலம் இது மாதிரி. எப்படின்னா, ஒரு iPhone 11 Pro நீங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட விலை உங்களுக்கு தெரியும், எப்பவுமே ஹையாக தான் இருக்கும். ஸோ கார்டிங் அப்படின்ற ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த விலை நீங்கள் கொடுத்தா மாதிரி இருக்கும். அந்த பிரம்மையை அது க்ரியேட் பண்ணணும். அமேசான்லேருந்து பார்க்குறப்போ சரி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ ப்ராடக்ட் ஆஸ் யூஷுவல் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இதுதான் வந்து கார்டிங் அப்படின்றவாங்க. இந்த கார்டிங் ப்ராசஸ் எப்போ ட்ரெண்ட் ஆச்சுன்னா, இந்த ஹேக்கிங் மூவிஸ், இந்த ஹேக்கிங் ரிலேட்டட் கான்செப்ட்லாம் ஒன்றுனா இந்த எவால்வ் ஆக இந்த கார்டிங் அப்படின்ற ப்ராசஸும் ஸ்லோவாக உள்ள இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு கார்டை எங்கே ரெகுலராக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிகிராம் குரூப்ஸில், இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, அவங்களே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. எப்படின்னா, நாங்கள் 12,000 ஒரு iPhone 12 Pro வந்துட்டு உங்களுக்கு 4,000 தரோம், OnePlus 8 Pro வந்துட்டு உங்களுக்கு 3,000 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க. இப்படி அவங்க தான் நீங்கள் எதாவது பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணி எப்படி வாங்குறதை நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம். அண்ட் நிறைய பேர் இப்படி கூட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு 2-5 முன்னாடி பே பண்ணுங்கள், ஃபோன் ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மீதி பே பண்ணால் போதும் அப்படின்னு. நீங்கள் தயவு செஞ்சு நம்பாதீங்க எதுவும். ஆனால் வந்துட்டு தட்ஸ் ஆல் ஃபேக்கு. அண்ட் இது கார்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்க் வெப்லேருந்து அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் கைஸ் ஆஃப் சிவி வாங்குவாங்க. அது எப்படின்னா கார்ட் வேல்யூ, அது பின்னாடி வேல்யூ சிவி அது வாங்கிவாங்க. எப்படின்னா, அவங்க வந்துட்டு அது பிளண்ட்டாக இருக்கும், ஜஸ்ட் பிளண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வந்து கம்மியாக, இட் வில் பி லைக் மணி டு மணி கமாடிட்டி மாதிரி. இப்போ ஒரு 5,000 ரூபா பொருள் உள்ள ஒரு கார்டு வந்துட்டு உங்களுக்கு 500 ரூபா இல்லை 100 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க கார்டு வாங்கிட்டு அவங்க ஃபேக் நேம் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு கூகுளில் உங்களுக்கு சும்மா நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபேக் நேம் ஜென்ரேட்டர் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ் VPN. அவங்க வந்து VPN யூஸ் பண்ணுவாங்க. VPN என்னன்னா வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கு. அது எப்படின்னா, அது எப்படி உங்களுக்கு அக்சஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் வேறு இடத்துல இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மாயாஜாலம் காமிக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு நிறைய பிளாக் ஆன சைட்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ராக்கர்ஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அது VPN ப்ராக்ஸி போட்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அமேசான் சைட் கூட போயிட்டு அண்ட் அவங்க பை பண்ண சிசிவி எடுத்துகிட்டு அதை என்டர் பண்ணிவிட்டு அவங்க ஃபேக் நேம் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிடுவாங்க. அதில் வந்து நேமு, அட்ரஸ் அண்ட் சிட்டிலேருந்து எல்லாமே வந்துடும். அதை என்டர் பண்ணிவிட்டு அவங்க ப்ராக்ஸி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ராக்ஸி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த நேம் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த கிரியேட் பண்ண நேமுக்கு அந்த கிரியேட் பண்ண நேம் எந்த கண்ட்ரிலேருந்து இது பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த ப்ராக்ஸி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. பண்ணுறப்போ அவங்க கூகுளில் இருக்க அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதை என்டர் பண்ணிவிட்டு தே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் இது ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கைக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் சிசி ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு கூகுளில் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் வந்து ஒரு ஓப்பன் வெப்சைட். அது எப்படின்னா, நீங்கள் சிசிபி அண்ட் கார்டு நம்பர் அடிச்சுட்டு எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டாக கார்டு வந்துடும். இந்த கார்டு நம்பரு, சிசிபி, எக்ஸ்பைரி டேட்லேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ என்ன பண்ணணும்னா, அது எல்லாமே ஃபுல்லாக காப்பி, உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு சிசி செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஓப்பன் சைட் அது வந்துட்டு அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணால் எத்தனை சிசி உங்களுக்கு அலைவாக இருக்குது, எத்தனை சிசி உங்களுக்கு டெட்டாக இருக்குது, எத்தனை சிசி வந்து உங்களுக்கு அன்னோனாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் சேம் அதே தான் அவங்க கார்டு நம்பரு அண்ட் சிசிவி அண்ட் எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஃபேக் நேம் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த டைம் நீங்கள் இது பண்ணுறப்போ என்ன ஒரு கேர்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஃபாரின் நம்பர் யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நியூயார்க்கில் இருக்கிற ஒரு பர்சனோட நேம் எடுத்து போகிறீங்க, அந்த நேம் ஃபேக் நேம் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நியூயார்க்கில் இருக்க ஒரு நம்பரோட இது எடுத்து போடுறீங்க அப்படின்னா VPN அதே மாதிரி நியூயார்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். VPN வந்து நியூயார்க் சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கணும். அண்ட் தென் நம்பரும் வந்துட்டு நியூயார்க் சர்வரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் பார்த்துட்டு சேம் மாதிரி தான் நீங்கள் இது பண்ணிவிட்டு இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் கிடச்சிடும். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நிறைய வெளியே வந்துட்டு ஃப்ரீயாக அந்த மாதிரி அதர் ஸ்டேட் நம்பர்ஸ், அதர் கண்ட்ரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இல்லை என்ன ப்ராப்ளம்னா,
தேர் லைக் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல யார் வேணா ஏறலாம், யாரோட இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ் இருக்கும். அவங்க முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருவாங்க. அந்த நம்பர்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்ன ஒரு ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நம்பர் ஸ்பெசிஃபிக், இப்போ வந்து அந்த 10 யூஸ் நம்பர்னா ஒரு நம்பர் யூஸ் பண்ணி கார்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெசேஜ் வரும், செகண்ட் டைம் வந்து மெசேஜ் வராது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கார்டிங் அந்த ஃபேக் நம்பர்ஸில் இருக்க ஒரு ப்ராப்ளம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யூஎஸ்ல சிட்டிசனில் அந்த மாதிரி யாராவது நம்பர் தான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதுவாகும். ஸோ நான் சப்போர்ட் பண்ணலை, பட் ஒரு சின்ன ஐடியா மாதிரி. ஸோ இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கார்டிங். அண்ட் இது வச்சு தான் நிறைய பேர் உங்களை இது மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. உங்களுக்கு கார்டிங் டியூட்டோரியல் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு அடுத்துல வரும், அப்கமிங் இதில் வரும். ஸோ லெட்ஸ் ஜம்ப் டு தி டியூட்டோரியல். பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டிங்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு கூகுள் வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது, உங்களை ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்துட்டு VPN பார்த்தீங்கன்னா சூப்பர் அன்லிமிட்டட் VPN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு VPN யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் அந்த CCV அண்ட் செக் பண்ணி CC நம்ம ஜென்ரேட் பண்ணி அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் ஆப்பே ப்ளேஸ் அவைலபிளாக இருக்குது. அது பின் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் பேர். ஆனால் அந்த ஃபேக் நேம் ஜென்ரேட்டரும் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு பின் மேனேஜரில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பின் என்டர் பண்ண சொல்லணும். அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ எத்தனை அமௌண்ட் ஜென்ரேட்டர் பண்ணி எவ்வளோ கார்டு ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். நான் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாவில் அடிக்கிறேன். 4ல் பண்ணி என்னென்னா 4ல் அப்படின்னு நீங்கள் டைப் 4லேருந்து ஆரம்பிச்சுன்னா விசா கார்டு, 5லேருந்து ஆரம்பிச்சுன்னா மாஸ்டர் கார்டு. இல்லை 4ல் அடித்து ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் அடிக்கிறேன். அடித்ததுக்கப்புறம் நான் எனக்கு எவ்வளோ வேணும், இப்போ 10 வேணும்னா 10, இல்லை ஒரு 50 அடிச்சிக்கிறேன்னா நான் இப்படி பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா வெயிட் சாருங்க நான் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இவ்வளோ CC ஜென்ரேட் ஆகிடும். நான் இதே வந்து செக் பின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு எடுத்துகிட்டு போயிடும். இது வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒவ்வொன்றா செக் ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும் இது சார்ஜில் இருக்குது, இது இன்னும் ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 50 போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ CC எனக்கு லைவாக இருக்குது. ஸோ இல்லை என்ன பண்ணலான்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ஒன்றுமே வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கார்டு நம்பரு, இது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டு, பக்கத்தில் இருக்கிறது வந்து CVV நம்பரு. ஸோ ஒன்று காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணினாலும் உங்களுக்கு அப்படியே அந்த நம்பர் காப்பிட்டு வரணும். பாருங்கள் உங்களுக்கு காப்பிட்டு வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுங்கள், இப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பர்சன் நேம் ஜென்ரேட்டர் அப்படின்னு போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு என்ன ஸ்டேட்டில் வேணும் அப்படின்னா நான் US செலக்ட் பண்ணிக்கிறேன். போய்ட்டு மேல் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா பாருங்கள் எனக்கு ஒரு ஐடி வந்துடும். எனக்கு எல்லாமே வந்துடும். நிக்கலஸ் பீகாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேலேருந்து எனக்கு நேஷ்னாலிட்டி எல்லாமே வந்துடும். ஸோ ஃபோன் நம்பர் வந்து இதில் இருக்க நீங்கள் ஃபோன் நம்பர் போட வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச USல அந்த மாதிரி யாராவது பர்சனல் நம்பர் உங்கள் ஃப்ரெண்ட் யாராக இருந்தால் அவங்கள்ட்ட பர்சனல் நம்பர் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் ரீசன் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு நான் ஏன் பிரேவ் ப்ரௌசர் யூஸ் அப்புறம் வந்துட்டு சாரி சொல்ல மாட்டேன், VPN வந்துட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் போகணும். இப்போ நீங்கள் வந்துட்டு US பர்சன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் US சர்வர்லேருந்து இது பண்ணணும். பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த VPN தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை நல்லா ஒர்க் பண்ணுற VPN எக்கச்சக்கமாக இருக்குது. ப்ரைவேட் VPN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு VPN இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீ VPNs இருக்குது. இது அதனால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு VPN கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இல்லையே தெரியும் எனக்கு US VPN தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் US சர்வரில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இருங்க நான் உங்களுக்கு செக் நான் ஏன் பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன்னா பிரேவ் ப்ரௌசர் வந்துட்டு உங்களுக்கு பிளாக்கர்ஸ் வந்து ட்ராக் பண்ணிவிடும். பிளாக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் இது பண்ணுறது சேஃபாக பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ராக்கர்ஸ் அண்ட் ஆட் வந்து 27 ட்ராக்கர்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்கு. 1.4 MB டேட்டா சேவ்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் பிரேவ் ப்ரௌசரில் போய்ட்டு சேம் அதே மாதிரி Amazon.com அப்படின்னு போயிட்டு நீங்கள் கார்டிங் பண்ணும்போது என்ன நீங்கள் மற்றதையும் பண்ணால் உங்களுக்கு என்ன முக்கியமாக இந்த மாதிரி கார்டிங் பண்ணுறப்போ தேவைன்னா நீங்கள் கார்டிங் பண்ண போகிற கம்பெனியில் வந்து ட்ராப் ஷிப்பிங் இருக்கணும். அதாவது வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்கணும். இப்போ இந்த அமேசான் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வைட்லேயே ஷிப்பிங் இருக்கிறதுனால அதனால் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி ஐ திங்க் உங்களால் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்தமாதிரி கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி வந்துட்டு எங்கே சைன்இன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நியூ அட்ரஸ் கேட்கும். க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். இல்லை நேம், மொபைல் நம்பர் அண்ட் நேம் வந்து அந்த புது நம்ம இமெயில் நேம் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள், நான் ஒரு டெமோவை காமிக்கிறேன். அது நேம் ஜென்ரேட்டில் போய்ட்டு ஜாக்சன் வெல் அப்படின்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஜாக்சன் வில் அப்படின்னு போட்டுருந்தேன். மொபைல் நம்பரை வந்துட்டு அங்கே என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை போட்டுருங்க. நான் இப்போ சும்மா உங்களுக்கு டெம்பரரி இது பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் இதே மொபைல் நம்பரை போடுறேன். நீங்கள் வந்துட்டு அந்த பர்மனெண்ட் உங்கள் ஃப்ரெண்டோட நம்பர் இருக்குல்லையே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அ பாஸ்வேர்ட் நான் வந்து சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு பாஸ்வேர்டு அடிக்கிறேன். அடிச்சுட்டு வெரிஃபை மெயில் அப்படின்னு கொடுத்தோன்னா வெரிஃபை உள்ளே போயிடும். நான் அடிக்கிறோம்ல, ஏன்னா வந்துட்டு இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு ஓடிபி வரும். நீ இதே வந்துட்டு இந்த ப்ரைவேட் பப்ளிக் நம்பர் யூஸ் பண்ணனா எனக்கு அந்த ஓடிபி வருது கஷ்டம், எனக்கு வராது. ஏன்னா வந்து பப்ளிக் நம்பர்ன்றனால வராது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது வந்து யூஎஸில் அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெரிஃபை மெயில் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போய் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா பில்டிங் அட்ரஸ் வந்து நீங்கள் எந்த விபிஎன் நீங்கள் போட்டிருக்கீங்களோ, யார் நேமில் வந்துட்டு இது போட்டிருக்கீங்களோ சைன்இன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க நேமில் வந்து பில்டிங் அட்ரஸில் கொடுத்துட்டு ஷிப்பிங் அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதுதான் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, கார்டிங்கில் நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ண கார்டு அண்ட் அந்த நேம்லாம் வந்துட்டு செகண்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது 2 விஷயம் இருக்குது கார்டிங்கில். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளியே வந்துடுறேன். அண்ட் ஸோ இப்படி தான் காய்ஸ் கார்டிங் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு டார்க் வெப் பற்றியும் சூன் ஒரு சீரிஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு எடுத்துகிட்டு வரேன். அண்ட் அது வரைக்கும் நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எதாவது புரியலைன்னா சொல்லுங்கள். இல்லை நான் ஆல்வேஸ் ஓப்பன் டு கிளியர் அவர் கமெண்ட்ஸ். அண்ட் have fun guys, and let's meet in the next episode. Bye.